ஓம் 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி. என் அன்பின் தங்கமே, உனக்காக இங்கு திட்டத்தை அல்லவா தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் இந்த அப்பன் சொல்வதை கேள். எத்தனையோ முயற்சிகளை நான் முறியடித்து விட்டேன். இனியும் என் செல்ல பிள்ளைகளை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த கருப்பன் அப்பன் நான் உன்னோடு உன் கையை பிடித்து கொண்டு இருக்கும் போது உன்னை புதைக்குழியில் தள்ளி விடலாமே என்று சில பேர் இங்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் புதைக்குழியில் உழுவது அவர்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. விடுகின்ற விடியலில் உன்னை எப்படியாவது இங்கு கணக்கு போட்டு இங்கு முடித்தே விடலாம் என்று யோசிக்கிறார்கள். என் பிள்ளையே, இந்த அப்பன் இப்பொழுது ஒரு சத்திய வாக்கை உனக்கு கொடுக்கின்றேன். இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உனக்கு ஒரு சத்திய வாக்கை கொடுக்கின்றேன். எப்படி முடித்தே விடலாம் என்று எந்த விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த விஷயத்தின் தொடக்கம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் புகழையும் கொடுக்க போகிறது. ஏனென்றால் என் பிள்ளைகள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள், எவ்வளவு துணிச்சலோடு இந்த காரியத்தை எதிர்த்து செயல்பட்டார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பரிசு கொடுக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த அப்பன் துணிந்து எடுத்திருக்கின்றேன். எந்த காரியத்தை வைத்து முடித்து விடலாம் என்று நினைக்கின்றார்களோ அந்த காரியத்தை வைத்தே உன் புகழை நான் உச்சிக்கு கொண்டு செல்ல போகிறேன். அது இந்த அப்பன் கருப்பண்ணசாமியின் சத்திய வாக்கே என்று நினைத்துக்கொள் என் பிள்ளையே. ஆனால் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் நான் வடக்கத்தை பற்றி நீ தெரிந்து கொள். உன் மனதில் பட்டதே நீ வெளிப்படையாக சொல்கின்றாய். அதில் ஒன்றும் தவறில்லைதான். ஆனாலும் மற்றவர்கள் பார்ப்பவர்களுக்கு சில சமயத்தில் அங்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் மனதின் சூழ்நிலை தெரியாமல் நீ பேசிக்கொண்டு இருக்கலாம். நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மற்றவர்கள் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். எப்பொழுதுமே என் பிள்ளைகள் நல்லவர்கள் என்று புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மூளைக்கு உட்படுத்தி அவர்களுக்கான விஷயத்தை செய்வதில் வல்லவர்கள் என்பதில் உணர்ந்து கொண்டுதான் நான் இதை சொல்கிறேன். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் சிம்மாசனத்தை நான் குறித்து விட்டேன். இப்பொழுது முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கின்றாய். வலியும் வேதனையும் இரத்தமும் அங்கு சிந்திக் கொண்டு இருக்கின்றது. இனி இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரிபார்த்து ஒவ்வொரு நேர்கோடாக அமைத்து கொடுத்து தெளிவான பாதையை உன் கண்ணுக்கு முன்னால் காண்பிப்பதற்கு இப்பொழுதே தேடி வந்து விட்டேன். மனம் போன போக்கில் சென்று விடுவதை நிறுத்திவிட்டு இனி உனக்கென்று உன் வாழ்க்கையை நீ நிரூபித்துக்கொள். உன் விதியை சரியாக்கிக்கொள். உன் தேவையான விஷயத்தை நான் உனக்கு தருவேன் என்று உறுதி மட்டுமல்ல, சத்தியத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையாகவே வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, சற்றும் தாமதிக்காதே. உனக்கான வாழ்க்கையை தருவது இந்த கருப்பன் சாமி மட்டுமே. என் பிள்ளையே, உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி தருவேன். ஓம் 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.